வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன? பாசம். பாசம் எப்படி இருக்கணும்? அளவுக்கு மீறினால் ஆமோதமும் விஷம். அப்போ நம்ம பிள்ளைங்கிட்ட எவ்வளோ அளவோட பாசமாக இருக்கணுன்றது பார்க்கலாமா? ஒரு பறவை தன் குஞ்சுகளுக்கு எப்படி அது நடக்கிற வரைக்கும் பறக்கிற வரைக்கும் தன்னோட உழைப்பில் சாப்பாடு ஏதாவது கொடுக்கும். அதுங்க வளரும்போது இந்த ஸ்டேஜ் வந்தால் இவங்க பறக்க முடியும்ன்ட்டு என்ன பண்ணோம், மரத்துலேருந்து கீழே தள்ளி தள்ளி பார்க்கும். நான் பறக்க முடியாதெல்லாம் உடனே திரும்பி அந்த மரத்தில் வைக்கும். திரும்பி இது மாதிரி பண்ணோம். பார்த்துது 2 நாள் பார்க்கும். 3ஆம் நாள் நீ பறக்காட்டி போகணுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அது கூட்டை விட்டே வெளியே போயிடும். எல்லா குஞ்சுகளும் என்ன பண்ணோம், அதே தத்தி கீழே விழுந்து ஏதோ பொறுக்கி சாப்பிட்டு அது உயிர் வந்து அப்புறம் அதுக்கு ஒரு பறக்க கற்றுக்கும். எல்லாத்துக்கும் இறைவன் எல்லாமே கொடுத்துருக்குறான். ஆனால் மனிதர்களாகிய நாம் என்ன பண்ணுறோம்? பாசம் அதிகமாக வைக்கிறோம், பின் விளைவு கஷ்டப்படுகிறோம். அதனால் பாசம் அளவோடு வைங்க. நீங்கள் கூலி வேலை செய்தாலும் இல்லைன்னா பெரிய வசதியாக இருக்கிறனாலும் ஒவ்வொரு சூழ்நிலை வந்து பிரபஞ்சம் காட்டும். நீ பணம் இருந்தால் எவ்வளோ பணம் வச்சுப்பேன், எவ்வளோ அடுத்த தலைமுறைக்கும் வச்சுக்கிறேன்னு அதே பணம் வந்து தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்க. எப்படி? பாசவை அந்த பையன் மேலே வச்சு பின்னால் நீ கஷ்டப்படுன்றது. அதுதான் சொல்கிறேன். பணம் அதிகமாகிறவங்களுக்கு இப்படியா? பணமே இல்லையா, நான் இன்றைக்கி சம்பாதிக்கிறேன், பையனை படிக்க வச்சுட்டேன், அதுதான் என்னால் முடிஞ்சுது. அவன் ஃபாரின் போட்டோம் எங்கன்னா போட்டோம் அப்படின்ற கடமையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சம்பாதிக்கிறத தனக்குன்னு கொஞ்சம் வச்சுப்பாங்க. மீதி தான் யாராக இருந்தாலும் செலவு பண்ணுவாங்க. இது அறியாமையால் இருக்கிறாங்க பாரு. அவங்க தான் நம்ம பசங்க நல்லா சாப்பிட்ணும், நல்லா படிக்கணும், அங்கே போனால் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தை வச்சு கடை வாங்கி படிக்க வச்சு எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. வெளிநாட்டு போகாத பசங்க என்ன பண்ணுவாங்க? இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கின்னு எங்கள் கம்பெனிக்கு போவோம். எல்லாம் காலேஜ் படிச்சு லவ் பண்ணி கல்யாணத்தை பண்ணிக்கின்னு அது தனி கொடுத்துன்னு போயிடும். அப்போ அம்மா என்ன நினைப்பாங்க? நம்ம எப்படிலாம் வளர்த்தோம் பார்த்தியா, இவன் வந்து எதுவும் கொடுக்காம கல்யாணத்தை பண்ணி போயிட்டானேன்னு. நான் சொல்கிறேன், அவன் கேட்டானா எனக்கு நீ இப்படி தான் கஷ்டப்பட்டு படிக்க வேணும் யாரும் கேட்டிருக்க மாட்டான். அப்படியே கேட்டவன் நீங்கள் என்ன சொன்னான்? டே பிறந்தாச்சு, எங்கள் கடமை செஞ்சாச்சு, நீ வந்து முன்னுக்கு வர்றதோ பின்னுக்கு போகிறதோ உன்னோட உனக்கு வயசு வந்துடுச்சுல்ல, இந்த வயசு இப்போ நீ உழைக்க தன்மை நீ தாண்டா பார்க்கணும். ஏதோ இதுவரையும் கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு வேலை முடிஞ்சு போயிடுச்சு, இனி எங்களை எதிர்பார்க்காதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா அவன் கல்யாணம் பண்ணி தனி கொடுத்துட்டு போனாலும் நீ கவலைப்பட்டுக்க மாட்டா. எப்படின்னா இருந்தால் நம்ம இல்லாத அவன் சந்தோஷமாக இருக்கிறான்னா நம்ம குழந்த அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரும். நீங்கள் அதிகமாக பாசம் வச்சு பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் அவனை திட்டுறீங்க. இது ஓரளவு இருக்கிறவங்க பணம் இருக்கிறவங்க பணமே நிறைய இருக்குதுப்பா, எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு ஒரு வீட்டில் நடந்துக்குது. என்ன தெரியுமா? அவனுக்கு ஆனால் அவங்களும் பென்ஷன் வருது, இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பையன், ஒருத்தன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறான், ஒருத்தன் வந்து இந்த சைடில் இருக்கிறான், பெங்களூர் சைடில். அப்போ என்ன பண்ணுவாங்க, நினைப்பாலாம் மருமா சொத்துலாம் பிரித்து கொடுத்துட்டோன்னே இது எங்கே இருந்தால் என்ன கிடக்குது எல்லாத்தையும் வாங்கி போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன பிள்ளை விட்டு போகிறாங்க. ஏன்னா பாசம் அதிகமாக வச்சாங்கல்ல, பணத்தையும் கொடுத்து இது ஒன்று இருந்தாலும் இவங்களுக்கு பென்ஷனுக்கு இது என்ன பண்ணாங்க, இவங்க போய்க்கிறாங்க பெங்களூர். போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, நான் வரேன்டான்னு சொல்லிவிட்டு கிளம்புனாங்க. போனவங்க வராங்கன்னு சொன்னோடனே யார் பையன் மருமகன் எல்லாம் வெளில போயிட்டாங்க, டோர் க்ளோஸ் பண்ணிட்டு. வந்து ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? அங்கே யாராவது பக்கத்தில் கேட்டாங்களாம், யாரும் பேச மாட்டாங்கல்ல, எங்களுக்கு தெரியாதுமா எங்கே போனாங்கன்ட்டு, காலையில் தான் போனாங்க, அதை மட்டும் பார்த்தேன்னு சொல்லிட்டாங்க. இருந்து பார்த்தாங்க, ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் எடுக்கலை, திரும்பி கவலையோடு வந்தாங்க. அப்போ கவலையோடு வரும்போது எப்படி இருந்திருக்கான்? அந்த பாசம் தானே. அப்போவே சரி நமக்கு எப்படியும் பென்ஷன் எதுக்கு நம்ம பசங்களை போய் தொந்தரவு பண்ணோம், நீங்களாம் என்னடா சொத்தா தூக்கி போங்கடா, நானும் ஏற்கமா போகிறதில்ல நீ ஏற்கமா போகிறதில்ல, சரி நான் தான் நீ ஏதாவது அனுபவிச்சுட்டு போடான்னு இருக்கிறத வரையும் கொடுத்துட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் வச்சுருந்தேன்ல. இப்போ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. வெளிநாட்டில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும், வெளியவே ஆட மாட்டாங்க. குளிர் அந்த சீதோஷ்ண நிலை வந்து அவங்களுக்கு வந்து அது உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. இங்கே பண்ணுற இது தானே அங்கே போயா அங்கே என்ன ஒன்று இவங்க இங்கே வந்து எல்லோரும் மற்றவங்க பேசுறத வச்சு கஷ்டப்படுவாங்க. இப்போ வெளிநாட்டுகளில் இருக்கிறதால அந்த அம்மாவோட வெளியே யாரும் கூட பேச முடியாதுல்ல, அவங்க மொழி வேறு, இவங்க தமிழ் ஆள்.
இப்போ என்ன பண்ண முடியும்? இதில் எவ்வளோ இது கர்மம் வந்தால் அந்த வலி எப்படி தாங்க முடியும்? நண்டிகை பையன் கூடயும் பேச முடியல, அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்றாங்க. இருந்தாலும் ஒரு நாளாவது இங்கே சாப்பிட்ணும், இதை சாப்பிட்ணுன்றது இருந்ததில்ல. அது எல்லாமே சாப்பாடும் இழந்து அதை இங்கேயே இருக்குது அவங்களுக்கு வீடு, சென்னையிலேயும் இருக்குது. ஆனால் சென்னையில் வந்து இருக்க முடியுதா? நீ வாமா இட்டுன்னு அன்பாக இட்டுன்னு போயிட்டாங்க, இல்லைன்னு சொல்ல. அங்கே போனால் தானே சுயரூபம் தெரியும் யாரும். அதனால தான் சொல்கிறேன், பிள்ளைங்களாகட்டும் யாராகட்டும், நீங்கள் பெரியவங்க பணம் வசதிக்கிறவங்க ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் தனியாக இருக்கிறீங்களா, ஒன்றும் பயம் இருக்குதா? அதனால் இந்த முதியோர் இல்லத்தில் சேர்ந்துரு. இதுலேருந்து கௌரவம்லாம் பார்க்காதீங்க. எதுக்கு தெரியுமா? அந்த முதியோர் இல்லத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது அந்த கவலை மறந்துடும். எங்கள் பையன் இப்படி தான், அவங்க பையன், அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இப்போல்லாம் என்ன பண்ணாங்க, முதியோர் இல்லத்தில் கூட நல்லாவே கவனிக்கிறாங்க. டான்ஸ் ஆடணுமா ஆடுங்க. உங்களுக்குள்ள மனசில் சின்ன வயசுலாம் இதெல்லாம் பண்ணலான்னு நினச்சின்னா இப்போ அங்கே போய் பப்ளிக்கில் பண்ணலாம். ஏன்னா உங்கள் மூஞ்சி யாருன்னு தெரியாது, அவங்க மூஞ்சி ஒன்றும் தெரியாது. அப்போ பப்ளிக் எது வேணாலும் நீ செய்யலாம். அதை விட சந்தோஷம் என்னங்க? அப்போ நீங்கள் பிள்ளைங்களை திட்டுவீங்களா? திட்ட மாட்டீங்களா? பரவாயில்ல, பையன் என்ன ஜாலியாக விட்டாப்பா, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல உங்க கூட இருக்கிற மற்ற முதியோர்லாம் கூட பரவாயில்ல, இவங்க நல்லா, நாமளும் அப்படி தான் இருக்கணும், அவங்கள பார்த்து நம்ம தான் கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். ஆனால் நீங்கள் தனியாக வீட்டிலேருந்து வரவங்க போகிறவங்கட்டலாம் என்ன இப்படி பண்ணுறோம், அதை அப்படி பண்ணுறோம், இப்படி சொல்லியே கர்மாவை ஏற்றுறீங்க. பாசமும் அதிகம் வைக்காதீங்க, பணமும் அதிகமாக செலவு பண்ணாதீங்க. அளவோட பிரபஞ்சம்னா அவனை பணத்தை நிறைய கொடுத்துருவான். நீங்கள் சொல்கிறீங்களா, அவன் போய் எப்படி தான் பணத்துக்கு வந்துன்னே இருக்கிறான், அவன் நிம்மதியாக தூங்குறானா பாருங்கிறீங்க. அது கிடையாது. அவன் பிரச்சனை இல்லாதக்கிறானா, அதுவும் கிடையாது. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. அதனால சொல்கிறேன், அவங்கள பார்த்து மற்றவங்கள பார்த்து நம்ம பராமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாமளாக இருப்போம் அப்படின்றதுக்கு இது ஒரு இது. பாசம் வந்து வேஷம் அப்படின்ற மாதிரி. வாழ்க்கை வளமுடன்.